US நிதி ஈரானுக்கு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அத்தோடு லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்றும் சாடைமாடையாக கூறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த ரகசிய ஒப்பந்தத்தை சவாலுக்கு இழுக்கின்ற புள்ளி இதுவாகத்தான் பார்க்கப்பட்டு வருகின்றது. லெபனானுக்குள் நுழைந்து இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற யுத்தத்தை அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு இணங்கி இஸ்ரேல் நிறுத்திக் கொண்டாலும் இதுவரை அது லெபனானில் ஆக்கிரமித்து வைத்துள்ள நிலப்பகுதிகளை விட்டு வெளியேறுமா என்பது தெளிவில்லாமலேயே இருந்து வருகின்றது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கட்டுப்படுத்தும் சரத்துக்கள் அமெரிக்க ஈரான் உடன்படிக்கையில் இல்லை என்றே கூறப்படுகின்றது. அதுவும் இஸ்ரேலுக்கு உவப்பான ஒரு காரியமாக நிச்சயம் இருக்கப் போவதில்லை. ஈரானிடம் இருக்கின்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற விடயம். அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரானிடம் இருந்து களையாமல் மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தத்தை ஈரான் மீதான இஸ்ரேலின் யுத்தத்தில் இஸ்ரேலிய தரப்புக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாகவே இஸ்ரேல் பார்க்கின்றது. ஈரான் கரங்களில் பெருந்தொகை பணத்தையும் கொடுத்து இஸ்ரேலை வந்து தாக்கக்கூடிய நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் கொடுத்து வைப்பது என்பதை இஸ்ரேலுக்கு நிரந்தர ஆபத்தை ஏற்படுத்தி வைத்துவிட்டு செல்கின்றதான ஒரு முடிவாகவே இஸ்ரேல் பார்க்கின்றது. அமெரிக்கா முடித்துக் கொள்ள அனுமதிக்காமல் யுத்தத்தை முடியுமானவரை நீடித்துக் கொண்டே இருந்தது. அமெரிக்கா களைப்படையும் வரை யுத்தத்தை ஈரான் நீடித்தது. தாக்கிக் கொண்டிருந்தவன் களைப்படையும் வரை அது அந்த யுத்தத்தை நீடித்தது. ஈரானை தாக்கிய அமெரிக்கா ஒரு சந்தர்ப்பத்தில் களைப்படைந்து யுத்த நிறுத்தத்திற்காக ஏங்கி தவிக்கும் ஒரு நிலை ஏற்படும் வரைக்கும் தனது வலிகளையும் இழப்புகளையும் வேதனைகளையும் தாங்குவதில் ஈரான் பெற்றிருந்த வெற்றிதான் அமெரிக்க ஈரான் யுத்தத்தின் இறுதி முடிவு. இதில் முக்கியமான ஒரு புள்ளிதான் இஸ்ரேல். இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் எப்படி அணுகப் போகின்றது? லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேறுமா அல்லது லெபனானிலேயே தங்கி இருக்குமா? அமெரிக்க இஸ்ரேல் உறவு நிலையில் எப்படியான தாக்கத்தை இந்த யுத்தத்தின் முடிவு ஏற்படுத்தப் போகின்றது? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிணைப்பை இந்த யுத்தத்தின் முடிவு கொஞ்சம் உடைத்திருக்கின்றதா? அப்படி உடைப்பதன் கூடாக ஈரான் இந்த யுத்தத்தில் ஒரு முக்கிய பெறுபேறை பெற்றிருக்கின்றதா? இந்த விடயங்கள் பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக ஆராய்வோம்.